Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேப்டாப்பை பிசியில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஹை குவாலிட்டியில் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாரும் சொல்லுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எனக்கு வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ என்னென்னா உங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் சர்ச் பண்ணுங்கள். கைஸ் நான் அதுக்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு அதில் லைட் ஷாட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ்குள்ளே போகும். இதுதான் லைட் ஷாட்டோட அஃபிஷியல் வெப்சைடு. இதில் வந்து நிறையா ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கிறது விண்டோஸ்க்கு 2 வயசுக்கு இருக்கும், 2 வயசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ்க்கு, ரெண்டாவது வந்து மேக் யூஸருக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ டவுன்லோட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கைஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டவுன்லோடு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணாலும் அங்கே டவுன்லோட் பண்ண இடத்துல இருக்கும். வேறு எங்கேயும் இருக்கா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இடத்துல ஒருத்தையும் இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. செகண்டாக இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். அதில் வந்து எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு கேட்காது. அதில் வந்து கேட்கும், எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் வந்து நார்மலாக எப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ப்ராசஸும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கைஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்போதும் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே டாஸ்க் பாரில் உங்களுக்கு அந்த ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து உங்கள் கீபோர்டில் என்ன பட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போகணும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதில் வந்து நிறையா ஃபீச்சர் இருக்குது, நிறையா குவாலிட்டி இருக்குது. நம்ம ஃபார்மேட்டில் நம்ம இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பென் டூல். அது வந்து நார்மலாக நம்ம பென்சில் மாதிரி ட்ரா பண்ணுறது. செகண்டாக பார்க்க போகிறது அண்டர்லைன். எதுவும் நம்மளுக்கு தேவையான இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுப்போம், அதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. இப்போ தேர்டாக பார்க்க போகிறது ஆரோ. அது என்னென்னா அம்புக்குறி மாதிரி இருக்கும், நம்ம தேவையான இடத்துல இதை வந்து குறிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அது மாதிரி இருக்குது. நாலாவது பார்க்க போகிறது பாக்ஸ் லைன். பாக்ஸ் லைன் அப்படி என்னென்னா, நீங்கள் நிறைய இடத்துல ஹெட்டிங்லாம் இருக்கும், அதை வந்து பாக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்போவே அனுப்புறது நல்லாயிருக்கும். அஞ்சாவது பார்க்க போகிறது பென் மார்க்கர் இருக்குன்னு அதில் உள்ளது. அது மாதிரி எதுவும் தேவைன்னா அண்டர்லைன் பண்ணுற மாதிரி மார்க்கர் நம்ம நோட் புக்கில் மார்க் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து கலர் பேனல். இதில் வந்து நமக்கு தேவையான கலரு ஒரே கலரில், நமக்கு தேவையான கலரில் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம், பென் வச்சுக்கலாம், எல்லாமே அந்த இது பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக இருக்க போகிறது வந்து நம்ம எதுவும் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அன்டூ பண்ணுறது. இப்போ எதுவும் வேண்டாம்னா அதை ரிப்பீட் பண்ணுறது. இதில் உள்ளது மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுக்கு நிறையா ஃபியூச்சர் இருக்குது, கீழேயும் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இது தேவையில்லை, இது க்ளோஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறது. எப்படி அது செகண்டாக இருக்க போகிறது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணணும்னா அதை வந்து சேவ் பண்ணுறது. ரெண்டாவது காப்பி பண்ணுறது. இப்போ இதை வந்து செலெக்ஷன் பண்ணி காப்பி பண்ணி கொடுக்குறது, வேறு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறது, வெப்சைட் மீடியா அது மாதிரி இடத்துல ஷேர் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே ஃபியூச்சர் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இப்போ நான் ரெண்டாவதாக இருந்த இடத்த சொன்னதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு பிஎன்ஜி இருக்குது, ஜேபேக் இருக்குது, எம்பிஎஸ். இப்போ நமக்கு பிஎன்ஜி வேணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசைப்படுற இடத்துல அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஆசைப்படுற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸில் வச்சுருக்கேன், அதனால் ஃபோட்டோஸில் போய் பார்ப்பேன். இப்போ ஃபோட்டோஸில் பார்த்தோன்னே எனக்கு ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு குவாலிட்டி கிளியராக இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.